ஹாய்டா பட்டர்ஃப்ளைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் லீவ் மீ பார்ட் 66 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள். அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். விருப்பம் இல்லாமல் கட்டின தாலி என்றைக்கும் நினச்சி நிற்காது ஓயன் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணது வேணால் தப்பான முறையாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னை உண்மையாக விரும்புகிறேன். என் காதல் உண்மை, அதனால தான் நீ எனக்கு கிடச்சிருக்க. நீங்கள் அவனையும் ஆச்சரியமாக பார்க்குறீங்க. இந்த தாலி நீ என்றைக்கு என்னை முழுசாக ஒரு ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறியோ அன்றைக்கி உங்கள் கழுத்தில் ஏறட்டும். அது வரைக்கும் இந்த தாலி என்கிட்டே இருக்கட்டும். ஜிமேன் அப்படின்னு கூப்பிட, வேண்டாம் ஓயன், பிடிக்காத விஷயத்த பண்ணி உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அதை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பதிலை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வெளியில் போயிடுறான். ஜிமின் அப்படின்ட்டு வேகமாக கத்தி அப்படியே இடிஞ்சு போய் உட்காடுறீங்க. உங்களை அறியாமலே உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. என்ன என் ட்ரெஸ்ஸு ஈரமாக இருக்குது அப்படின்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ண ஜிமின் நீங்கள் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களோட டியர்ஸ் தான் ஜிமினோட ட்ரெஸ்ஸை நினச்சிருக்கு. அதில் பயந்துட்டு ஒயன் அப்படின்ட்டு எழுப்பி உங்களையும் எழுப்பி விடுறான். ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஒயன் என்னாச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு அவன் பதட்டமாக கேட்க, எதுவும் சொல்லாமல் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஒரு வேளை அவங்க அண்ணாவை நினச்சி அழுகிறாளா அப்படின்னு நினச்சிட்டு, ஒயன், உன் அண்ணாவும் என் தங்கச்சியும் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க, அழுகாத அப்படின்னு சொல்லி உங்கள் டியர்ஸை வைப் பண்ணுறான். வேகமாக அவன் கையை தட்டி விட்டு, பேசாதடா, என் தாலியை கழட்டிட்டு போயிட்டால அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன தாலியை கழட்டிட்டு போனேனா? என்னடி உளர்ற? நான் ஒன்றும் உளரல. நான் என்ன வேணான்னு தாலியை கழட்டி போட்டேன். என் கழுத்தில் பாம்பு உருணுச்சு, பாம்புன்னு நினச்சி தாலியை தெரியாமல் கழட்டிட்டேன். அதுக்காக என்கிட்டேருந்து தாலியை எடுத்துகிட்டு போயிடுவியா அப்படின்ட்டு சொல்லி தேம்பி தேம்பி அழுகிறீங்க. ஏண்டி, பகலை தான் நீ லூஸாக இருக்கேனா? தூங்கிட்டு இருக்கும்போது லூஸாக தான் இருப்பியா? யார், நான் லூஸா? நீ தான் கட்டின தாலியை கழட்டிட்டு போன லூஸு. அப்போ இது என்ன அப்படின்ட்டு அவன் கழுத்தில் இருந்து அதை எடுத்து காமிக்கிறான். ஜிமின், என் தாலி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் 2 கையில் எதாவது தொட்டு பார்க்குறீங்க. உங்களையே பார்த்துட்டு இருந்த ஜிமின், ஒய்யன் என்னாச்சு, கனவு ஏதாவது கண்டுட்டியா அப்படின்னு கேட்க, நிமிர்ந்து அவனை பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. இப்போ நீ கனவுல இல்லை, சொல்லு. கொஞ்ச நேரம் அமைதியாக நடந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறீங்க. பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து ஜிமின் உங்ககிட்ட கொடுக்குறான். அதை வாங்கி குடிச்சிட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஒயன் என்னாச்சு அப்படின்னு ஜிமின் அகைன் கேட்க, நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜிமின், நான் வேணும்னு பண்ணலடா, பாம்புன்னு நினச்சி தான் கழட்டி போட்டேன். என் அண்ணா சொல்லியிருக்காரு எப்பவும் தாலியை மட்டும் கழட்டக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கழட்டுவேன்? நீ என்னை தப்பாக நினைக்காதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை ஒரு கையால் ஹக் பண்ணிக்கிட்டு, இல்லை ஒயன், நான் உன்னை எப்பவும் சந்தேகப்பட மாட்டேன். அவனை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின், நீங்கள் என்ன கனவு கண்டுட்ருப்பீங்கன்னு தான் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஜிமின், என்கிட்ட இருந்து எப்பவும் தாலியை வாங்கிட்டு போக மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. இல்லை ஒயன், உண்மையாலும் நீயே கழட்ட போனாலும் நான் உன்னை கழட்ட விட மாட்டேன். என் அண்ணன் சொன்னதுக்கப்புறமும் எப்படிடா கழட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அமைதியாயிடுறீங்க. உங்களோட ஃபேஸ் சேஞ்சஸை பார்த்து ஒயன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஜிமின், என் அண்ணா சொல்லி நான் எதையும் கேட்காம இருந்தது இல்லைடா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி தாலியை கழட்டினேன்? என் காதலை பற்றி சிந்திக்கவே மாட்டாளா அப்படின்னு நொந்துக்கிறான். ஜிமின், எனக்கு இது என்னமோ சரின்னு படலை. ஒயன், இது வெறும் கனவு தான். இல்லைடா, நான் என்ன நிலமையில இருந்தாலும் என் அண்ணா என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி தாலியை கழட்டி போடலாம்? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒய்யன், நீ எதுவும் பண்ணலை, அது வெறும் கனவு தான். இல்லை, கனவாக இருந்தாலும் என் அண்ணன் பேச்சை நான் மீறி இருக்கக்கூடாது. லூஸ் மாதிரி பேசாத ஒய்யன். நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் பண்ணது தப்பு தான். என் அண்ணக்கிட்ட போய் சாரி கேட்டு வந்துடுறேன். ஒய்யன், மணி என்ன ஆகுதுன்னு பாரு, உன்னை தூங்கிட்டு இருப்பான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஜேகேவோட ரூமுக்கு போகிறீங்க. ஜிமின் அவன் தலையிலே அடிச்சுக்கிட்டு, நீங்கள் இங்கே வேகமாக போயிட்டுருக்கீங்க. ஜேகே ரூமுக்கு போயிட்டு டோரை நாக் பண்ணுறீங்க. இந்த நேரத்தில் யாருன்னு சொல்லிட்டு ஜேகே எழுந்துச்சி வந்து டோரை ஓப்பன் பண்ணால் அங்கே உங்களை பார்த்ததும் பதறி போயிட்டு, ஒயன் என்னாச்சுடா அப்படின்னு கேட்க, அண்ணா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் என்னடா பண்ணீங்க, எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? அண்ணா, உங்கள் பேச்சை நான் மீறிட்டேன். என்னடா சொல்கிற அப்படின்னு புரியாமல் கேட்க, நீங்கள் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறீங்க. என்னை மன்னிச்சிடுங்க அண்ணா, உங்கள் பேச்சை மீறி நான் தாலியை கழட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறீங்க. கனவுல அதுவும் தெரியாமல் செஞ்ச தப்புக்காக நம்ம தங்கச்சி இவ்வளோ வருந்தாளேன்னு நினச்ச ஜேகே உங்களையே ஆச்சரியமாக பார்க்குறான். என் மேலே அவள் அவ்வளோ அன்பு வச்சுருக்கா அப்படின்னு நினைக்கும்போது அவனுக்கு கண்ணு கலங்குது. என்ன பண்ணுற இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜிமின் உங்களை தேடி வரா.
அண்ணா நான் பண்ண தப்புக்கு நீங்கள் என்னை பனிஷ் பண்ணாலும் வாங்கிக்கிறேன், அழாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல டக்குன்னு உங்கள் ஆப்போசிட்டில் இருந்த சுவத்தில் கையை ஓங்கி அடிக்க போகிறீங்க. அதை நோட் பண்ண ஜிமின் ஒயன் அப்படின்னு ஓடி வரா. அதுக்குள்ளே ஜேகே உங்கள் கையை தடுத்து, இல்லைடா நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் எனக்கு தங்கச்சியே கிடைக்க நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அண்ணா அப்படின்ட்டு நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் ஜிமினுக்கு புரிஞ்சிச்சு ஒயன் அவங்க அண்ணன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான்ட்டு. கனவுல கூட அவங்க அண்ணன் பேச்சை மீறக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஆனால் அவன் ஒயன்கிட்ட பெரிய வேஷம் போட்டுட்ருக்கான். கோவப்பட மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் ஈவரக்கு இல்லாமல் கொண்டுட்ருக்கான். ச்சே, இப்படிப்பட்டவனை பார்த்தாலே எனக்கு கோவம் தலைக்கிறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஜிமின் அவனோட ரூமுக்கு போய் படுத்துக்கிறான். ஜேகே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ரூமில் உட்கார வச்சு உங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்குறான். நீங்கள் ஜேகேயோட தோளில் சாஞ்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஒயன் அப்படின்னு ஜேகே கூப்பிட, அண்ணா எதுக்காக எனக்கு இப்படி ஒரு கனவு வரணும்? நம்ம வாழ்க்கையே ஒரு கனவுடா. ஒயன் புரியாமல் அவங்களே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதுதான் நடக்கணும்னு நம்ம எல்லாம் ஒரு கனவு காண்றோம் பார்த்தியா, அதை சொல்கிறேன். ஆனால் அந்த கனவில் நம்ம நினச்சது ஒன்றா இருக்கும், நடந்தது ஒன்றா இருக்கும். அதுதான் விதின்னு சொல்லுவாங்க. விதியை மீறி எதுவும் நடக்காது. விதி நம்ம வாழ்க்கையில் என்ன எழுதி வச்சுருக்கோ அதுதான் நடக்கும். ஆமாண்ணா, என் வாழ்க்கை துணையாக ஜிமின் வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, நம்ம நினைக்காத விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா? இப்போது நீங்கள் கனவு கண்டீங்கல்ல, அது மாதிரி. ஆனால் இனிமேல் நான் எப்போவும் உங்கள் பேச்சை மீற மாட்டேன். கனவில் கூட உங்கள் தலையை செல்லமாக ஆட்டி விட்ட நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது. நமக்கு வர கனவும் அதுதான். நீங்கள் அமைதியாக அந்த கனவை பற்றி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் நாளைக்கு ஜிமினை கூட்டிகிட்டு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்களும் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி அண்ணா அப்படின்றீங்க. சரி வாங்க அப்படின்ட்டு உங்களை கையோடு கூட்டிகிட்டு வந்து உங்கள் ரூமில் விடுறான். அங்கே ஜிமின் தூங்காமல் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். கனவு கண்டு பயந்துட்டா ஜிமின், பார்த்துக்கோங்க அப்படின்னு ஜேகே சொல்ல, என் ஒய்ஃபை பார்த்துக்க எனக்கு தெரியும், யாரும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவன் கோமா சொல்ல, டே அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட சண்டை போட வர ஜேகே உங்கள் கையை பிடிச்சி தடுத்து வேண்டான்னு சொல்கிறான். என்னை விட நீங்கள் என் தங்கச்சியை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து சொல்ல, உங்ககிட்ட இருந்து அங்கேருந்து போயிடுறான் ஜேகே. நீங்கள் ஜிமினை பார்த்து முறைச்சிக்கிட்டே உங்கள் இடத்துல போய் படுத்துக்கிறீங்க. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு முதுகை காட்டி அவன் படுத்துக்கிறான். அவங்க அண்ணன் சொன்ன வார்த்தையை மீறிட்டேன்னு வருத்தப்படுறவ, என்னோடய லவ் அதில் சொல்லியிருக்கேனே, அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினச்சவன், வேண்டாம் உண்மை தெரிஞ்சால் நான் எப்படி அவளை சமாளிப்பேன், என்னோடய காதலை பற்றி என்ன நினப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உங்கள் பக்கம் திரும்புகிறான். நீங்கள் இதையே யோசிச்சுக்கிட்டு அவனுக்கு முதுகை கட்டி படுத்துருக்கீங்க. தாலியை கழட்டி போடுறேன்னு சொன்னவ, அதை கழட்டிட்டேன்னு எப்படி அழுதா அப்படின்னு நினச்சவன் உங்கள் இடுப்பில் கையை போட்டு அவன் பக்கத்தில் இழுத்துக்கிறான். ஆனால் நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டாமல் அமைதியாக இருக்கிறீங்க. ஏய் தக்காளி குட்டி என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் டைட்டாக பக்கத்தில் இழுத்துக்கிறான். ஒன்றும் இல்லை, உங்களை அப்படியே அவன் பக்கத்தில் திருப்பி, அது வெறும் கனவு தான், தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். அமைதியாக அதை வாங்கிக்கிறீங்க. நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, ஜிமின் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வரலாம், சரி போகலாம் தூங்கு அப்படின்னு சொல்ல 2 பேரும் தூங்கிடுறீங்க. மார்னிங் டைம் ஜிமின் எந்திரிடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை போட்டு உழுக்குறீங்க. என் காலையிலே டிஸ்டர்ப் பண்ணாதடி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களையும் இழுத்து ஹக் பண்ணிகிட்டே தூங்குறான். டே எருமை, நீ தூங்குறது மட்டும் இல்லாமல் என்னையும் தூங்க வைக்கிறியா, எந்திரிடா அப்படின்ட்டு அவன் கையை தள்ள முயற்சி பண்ணுறீங்க. ஆள் மட்டும் நீளம் இல்லை, இவன் கையும் நீளம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விடுடா என்ன அப்படின்னு கத்துறீங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களை இழுத்து அவன் மேலே போட்டுக்கிறான். ஏன்டா நான் உனக்கு என்ன டெடி பேரா இப்படி ஹக் பண்ணுற அப்படின்னு கத்துறீங்க. டெடி பேர் இல்லடி என் தக்காளி குட்டி அப்படின்ட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணுறான். என்னை இப்படி கூப்பிடாதுன்னு சொன்னல, எனக்கு தான் நீ வளர்ந்தவன் கூப்பிடுறது பிடிக்கல, அதுதான் உனக்கு கரெக்டாக இருக்குது, பேசாமல் உன் பேரை மாற்றிடு, பேரை பாரு பாச்சிமீனா, உனக்கும் தக்காளி குட்டி தான் கரெக்டாக இருக்குது, என் பேரை பற்றி பேசாத. ஏன் ரொம்ப ஸ்பெஷலான பேரோ? ஆமாம், என் அம்மா எனக்கு ஆசையாக வச்ச பேர். அதே மாதிரி தான்டி இது என் அம்மா எனக்கு ஆசையாக வச்ச பேர். நான் ஜியா ஏஜுன் கிட்ட சொல்லி மாற்ற சொல்கிறேன். நானும் அப்படின்னு ஜிமின் பேச வர டக்குன்னு அமைதியாயிடுறான். அதை நோட் பண்ணி நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஒயன் அவன் மேலேயே படுத்துக்கிறீங்க. சாரிடி, இனிமேல் இப்படி பேச மாட்டேன். அப்போவும் நீங்கள் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. சரி, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி மேடம் ஏன் சீக்கிரம் எழுந்திரிச்சிங்க? அண்ணா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னார். சரி போகலாமா, இல்லை இப்படி படுத்துருக்கலாமா? போகலாம் அப்படின்ட்டு வாய் தான் சொன்னதே தவிர நகரவே இல்லை. ஏண்டி உனக்கு கூச்சம் இருக்குமா இருக்காதா? நான் எதுக்குடா கூச்சம் பண்ணும், நீ தானே என்னை ஹக் பண்ணிகிட்ருக்க. ஆமாம், உன்னை கட்டினதுக்கு நான் பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுட்டு போகணும் போல இருக்குது. டே வளர்ந்தவனே செம்ம, நீ வெக்கப்பட்டா எப்படி இருக்கும்?
உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே பெட்டில் தூக்கி போட்டுட்டு போய் கிளம்புடி அப்படின்னு கோவமாக சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ என்ன சொல்லிட்டான்னு இப்படி கோவப்பட்டு போகிறான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே நீங்கள் அங்கேருந்து கிளம்ப தென் 2 பேரும் சதாசிவத்திட்ட சொல்லிவிட்டு கிளம்புறீங்க. ஆனால் எழுந்ததுலேருந்து ஜேகே பார்க்கவே இல்லை. வீட்டில் ஒவ்வொரு அறையாக போய் பார்த்துட்டு அவன் எங்கேயும் இல்லை. ஆனால் யாரம்மா தேடுற அப்படின்ட்டு லக்ஷ்மி பாட்டி வந்து கேட்க, அவள் தான் பாட்டி காலையிலேருந்து பார்க்கவே இல்லை அதான் அப்படின்னு அவள் தயங்கிக்கிட்டே சொல்ல, அவளை பார்த்து சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு காலையிலே எழுந்து வெளியே போயிட்டாருமா, ஏதோ முக்கியமான வேலையாம், வர 2 நாள் ஆகும்னு சொன்னார். பாட்டி காப்பு கட்டியிருக்காங்க, எங்கேயும் போகக்கூடாது தானே? ஆமாம்மா, ஆனால் அவர் போயே ஆகணும், போயிட்டாரு. அப்போது லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு சதாசிவம் கூப்பிட வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹனா கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படி என்ன முக்கியமான வேலை அப்படின்னு யோசிக்க நேராக கார்த்திக்கிட்ட போகிறா. ஹனா, உனக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வா சாப்பிட்லாம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, கார்த்திக் அதை விட ஜேகே ஏதாவது முக்கியமான ஒர்க் இருக்கா? இல்லையே, திருவிழா முடிகிற வரைக்கும் எந்த ஒர்க்கும் இல்லை, அப்படியே இருந்தாலும் வீட்டிலேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன் ஹனா? அப்புறம் எதுக்கு காலையிலேயே கிளம்பியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறா. ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க்கா? அப்படி இருந்தால் கண்டிப்பாக எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அப்படி எதுவும் இல்லையே. அப்போ கண்டிப்பாக என்னை அவாய்ட் பண்ண தான் இங்கேருந்து போயிருக்கான் அப்படின்னு நினச்சவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. கார்த்திக் ஹனாவியை தான் பார்த்துட்டே இருக்கான். கார்த்தி என்ன ஆச்சு அப்படின்ட்டு சான் கேட்க, ஹனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாடா, இந்த ஜேகே எங்கே போனானே தெரியல. பாசம் இருந்தால் ஃபீலிங் வர்றது சகஜம் தானே, இந்த பிரிவும் ஒரு விதத்தில் நல்லது தான், விடு, ஹனா சரியாயிடுவா அப்படின்ட்டு நார்மலாக சொல்லிவிட்டு சான் அங்கேருந்து போகிறான். இவன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கான் அப்படின்னு கார்த்திக் புலம்ப ஸ்வாதி அமைதியாக அவள் ரூமில் உட்காந்துருக்கா. ஸ்வாதி அப்படின்ட்டு சூர்யாவை பக்கத்தில் வரான். அவள் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கா. ஸ்வாதி என்னாச்சு? நான் ஊருக்கு போகிறேன். என்ன? என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஏய் என்னாச்சுடி, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை. அப்புறம் என்ன? எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஸ்வாதி ஸ்வாதி அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, காலையில் ஜேகே அண்ணாவை பார்த்தேன், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாருடா, என்னால் அவர் ஃபீல் பண்ணுறதை பார்க்க முடியல. ஸ்வாதி எல்லாம் சரியாகிடும். எப்போடா சரியாகும்? என்ன விஷயம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொன்னால் தானே ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியும். ஸ்வாதி, ஹனா கண்டிஷன் உனக்கு தெரியும்ல? தெரியும்டா, அதுக்காக நல்லா இருக்க மனுஷனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாதீங்க. ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய வியாதி மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் அவ்வளோ சொல்ல முடியாமல் தவிக்கிறது தான். ஸ்வாதி எனக்கு புரியுது, ஆனால் ஜேகே எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுடா. ஒரு டாக்டராக மட்டும் இல்லை, ஒரு பொண்ணை நான் ஹனா கிட்ட எடுத்து புரிய வைக்கிறேன். ஸ்வாதி, அது வந்து சூர்யா, நான் உன் லவ்வராகவோ இல்லை ரிலேஷனாகவோ கேட்கல, ஒரு டாக்டராக பேஷண்ட்டை பற்றி கேட்குறேன். ஹனாவும் ஜேகே அண்ணாவும் இப்படி இருக்கனால மொத்த குடும்பமும் சோகமாக இருக்குது. திருவிழா முடிஞ்சதான் அவங்க நிச்சயதார்த்தம். இப்படி இருந்தால் அவங்க வாழ்க்கை எப்படிடா சந்தோஷமாக இருக்கும்? இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு அவ கோவமாக கேட்க சூர்யா சைலண்ட்டாகவே இருக்கான். என் மேலே நம்பிக்கை இருந்தால் சொல்லு. அப்போவும் சைலண்ட்டாக இருக்க. இதுக்கு மேலேயே நான் இங்கே இருக்கிறது அர்த்தம் இல்லை அப்படின்னு வேகமாக அவள் ட்ரெஸ்ஸை பேக் பண்ண. ஸ்வாதி அமைதியாரு, நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஸ்வாதி திரும்பி சூர்யாவை பார்க்க, சூர்யா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அதை கேட்டு ஸ்வாதி ஷாக் ஆகிடுறா. ப்ளீஸ் ஸ்வாதி, ஆனால் நினச்ச மாதிரி நீயும் ஜேகேவை தப்பாக நினச்சிடாத. உண்மையாக ஜேகே ரொம்ப நல்லவன், அவனோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்க்க அவள் அங்கே இல்லை. ஸ்வாதி அதை கேட்டு ஷாக் ஆகிருப்பா. போச்சு, இது மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு தான் நான் அவகிட்ட எதையும் சொல்லாமல் இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? ஹனா கிட்ட சொல்லி அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, ஐயோ இப்போ ஜேகேவும் இல்லை ஜிமினும் இல்லையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவளை தேடி வர. ஸ்வாதி ஸ்வாதி அப்படின்னு ஒரு இடமா தேடிக்கிட்டே வர. ஜிமின் உங்களை கூட்டிக்கிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருப்பான். ஆமாம், எப்பவும் பிள்ளையார தானே கும்பிடுவேன், இப்போ இன்னும் ஆஞ்சநேயரை கும்பிட வந்திருக்க அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, அண்ணன் சொன்னார், அதுக்கு தான் வந்தேன். ஏண்டி நீ எதையும் சுயமாகவே யோசிக்க மாட்டியா? அதை எதையும் கண்டுக்காம வளர்ந்தவனே, உனக்கு யார் ட்ரைவ் பண்ண கற்றுக் கொடுத்தா? எங்கள் அப்பா தான். அப்போது ஏஜுனுக்கு டிரைவிங் ஸ்கூல் போய் கற்றுக்கிட்டாரு. இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? என்னமோ நீ ஓட்டுற மாதிரி தான். எனக்கு கார் ஓட்ட பிடிக்காது இல்லை தெரியாது. அவனை முறைச்சிக்கிட்டே ஸ்கூட்டி ஓட்ட தெரிஞ்ச எனக்கு கார் ஓட்ட தெரியாதா? அதுதான் எனக்கும் டவுட்டே. எதுவும் உனக்கு வரமாட்டேங்குது, இந்த ஸ்கூட்டி மட்டும் எப்படி கற்றுக்கிட்டேன்? எதுவும் வரமாட்டேங்குதா? எனக்கு தெரியாத விஷயமே எதுவுமே இல்லை. ஆமாம் வளர்ந்தவனே, இன்னும் எவ்வளோ தூரண்டா இருக்குது? அவ்வளோதான் வந்துடுச்சு அப்படின்னு காரை நிறுத்த. ஜிமின், இங்கே எங்கே கோயில் இருக்குது, நிமிர்ந்து பாரு அப்படின்னா. என்ன மலை மேலே இருக்கா? வா போகலாம். அப்புறம் வெயில் வந்தால் நடக்க முடியாது. நான் ஏன் நடக்கணும்? பின்ன எப்படி மேலே போகிறது? நீ எதுக்கு இருக்கு, தூக்கிட்டு போ. அவ்வளோ தூரம்லாம் தூக்கிட்டு போக முடியாது, நடந்து வாடி அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி போக, நீங்கள் உங்கள் இடத்த விட்டு நகராமல் அப்படியே நிற்கிறீங்க.
ஜிமின் பின்னாடி திரும்பி பார்த்து, ஏண்டி இப்படி நீ என்ன டார்ச்சர் பண்ணுற? எதுவும் பேசாமல் அப்படியே தான் நிற்கிறீங்க. உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் அப்படியே தூக்குறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவனை நெக்கோடு பிடிச்சிக்கிறீங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்த்து ஜிமினுக்கு கோவம்லாம் காணாமல் போயிடுது. ஜிமின், இந்த பிளேஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சுற்றி பார்த்துக்கிட்டே சொல்ல, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே சொல்ல, டேய் என்ன எதுக்கு பார்க்குற? நான் பார்க்காம வேற யார் பாப்பா? ஆமாண்டா, இங்கே ஏன் யாருமே இல்லை? மலை இருக்க கோவில், அதுவும் இன்றைக்கி எந்த விசேஷமும் இல்லை, அதான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமின் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இல்லை, இப்போ என் இடத்துல வேறு பொண்ணு இருந்தா, அதாவது அன்னைக்கு அண்ணாவை பழிவாங்க எனக்கு தாலி கட்டினல்ல, சப்போஸ் அந்த இடத்துல எனக்கு பதில் வேறு யாராவது இருந்தால் அவங்கக்கிட்டேயும் இப்படி க்ளோஸாக இருந்திருப்பியா? ஜிமின் ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறான். என்னாச்சுடா, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா? இல்லை, அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகியிருக்கணும்னு நினச்சேன். ஏன், பழிவாங்க கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நீ நல்லா தானே பார்த்துக்கிற? அப்போது அந்த பொண்ணையும் நல்லா தானே பார்த்துருப்ப? நீயும் மற்றவங்களும் ஒன்றும் இல்லை, உன் இடத்துல வேறு எந்த பொண்ணையும் கம்பேர் பண்ணி பார்க்காத அப்படின்னு அவன் கோவமாக சொல்கிறான். அவன் கோவத்தை பார்த்து பயந்த நீங்கள் அவனையும் கண்ணி இமைக்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாராவது புருஷனை வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி நினச்சி பார்ப்பாங்களா அப்படின்ட்டு அவன் கோவம் குறையாமல் கேட்க நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. நீ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, எதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்கு. கொஞ்சமாவது மெச்சூராக நடந்துக்க. இன்னொரு தடவை இப்படி பிஹேவ் பண்ண நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு உங்களை திட்டிக்கிட்டு தூக்கிக்கிட்டு மேலே போகிறான். நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. 2 பேரும் ஒரு இடத்துல உட்காடுறீங்க. 2 பேருக்கு நடுவுலையும் அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக இருக்கு. மேலே வந்ததும் கடவுளை 2 பேரும் மனதார வேண்டிக்கிறீங்க. ஆனால் உங்களோட மனசில் நிம்மதியே இல்லை. நான் என்ன கேட்டேன்? எதுக்காக இவ்வளோ கோவப்படுறான்? என் இடத்துல வேறு பொண்ணு இருந்தாலும் இப்படி தான் நடந்துப்பியான்னு கேட்டது தப்பா? எனக்கு பதில் வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி தானே நடந்திருப்பான். நான் என் இடத்துல வேறு பொண்ணை வைக்கலையே, வேறு பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்னு தானே கேட்டான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவன் இப்படியே போகட்டும், எனக்கு என்ன அப்படின்னு கண்ணை மூடி சாமி கும்பிட உங்கள் கண்ணு முன்னாடி நேற்று நைட்டு கண்ட கனவு தான் ஞாபகம் வருது. அதுவும் ஜிமின் பேசினது தான். என் காதல் உண்மையானது, அதனால தான் நீ எனக்கு மனைவியாக கிடச்சிருக்க. என் காதல் உண்மையானது, என் காதல் உண்மையானது அப்படின்ற வார்த்தை மட்டுமே உங்கள் காதலை கேட்டுக்கிட்டே இருக்க. டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஆப்போசிட்டில் ஜிமின் இல்லை. அவனை தேடி போகிறீங்க. அங்கே ஜிமின் எதையோ நினச்சிட்டு தனியாக நின்றுட்டுருக்கான். அவனோட நடவடிக்கை உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கு. அட் த சேம் டைம் ஜேகே சொன்னத வார்த்தை எல்லாம் ஞாபகம் வருது. எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது. அப்போ எனக்கு வந்த கனவுக்கும் ஏதாவது காரணம் இருக்குமா? அப்படி இருக்குதுன்னா என்னவா இருக்கும்? இவன் நடந்துக்கிறதும் சரியில்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் திரும்பி உங்களை பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து போகலாமா அப்படின்னு கேட்க அவனை முறைச்சிக்கிட்டே முன்னாடி போகிறீங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு திட்டிக்கிட்டே உங்கள் கையை பிடிச்சி தடுக்கிறான். விட்டுடா என்ன அப்படின்னு நீங்கள் கோவமாக கத்துறீங்க. கோவப்பட வேண்டியது நான் தாண்டி, நீ இல்லை. நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்? நீ இவ்வளோ கோவப்படுற? வாயை மூடு, இனிமேல் இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி உங்களை 2 கையிலையும் தூக்கிக்கிறான். இறக்கி விடு, எனக்கு நடக்க தெரியும். அப்போ மேலே ஏறும்போது நடந்து வர வேண்டியதானே? அப்போ எங்கே போச்சு இந்த ரோஷம்? மேலே ஏறும்போது கோவப்பட்டது நான் இல்லை, நீ தான். இறக்கி விட்டு போக வேண்டியதானே? ஜிமின் டக்குன்னு நிற்கிறான். எவ்வளோ சண்டை வந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா நீ என்னோடய ஒய்ஃப், புரியுதா? அவன் இப்படி பேச பேச உங்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தலாகவே இருக்குது. சரி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக இருக்கீங்க. ஜேகே என்னை மொத்தமாக வெறுத்து ஒதுக்கிட்ட போயிட்டாரு அப்படின்னு நினச்ச ஹனாவுக்கு அழுகழுகையாக வருது. அப்போது என்ன மேடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க போல் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது. ஹனா நிமிர்ந்து பார்க்க ஆப்போசிட்டில் ஸ்வாதி நின்றுட்டுருக்கா. இனிமே நீ சந்தோஷமாக இருக்கலாம், ஜேகே அண்ணா இங்கே வரமாட்டார். ஸ்வாதி, என்ன சொல்கிற? ஒரு மனுஷன் எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பான், ஆனால் அண்ணன் எவ்வளோ பொறுமையாக இருந்தார். நீ எவ்வளோ தான் அவரை அவமானப்படுத்தினாலும் அதை எதையுமே கண்டுக்காமல் உன் கூட இருந்தார். ஏன், உன் மேலே உள்ள பாசம். அவர் கூட இருந்தால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொன்னார். அதுக்காக தான் அவர் மொத்த குடும்பத்தோடு இங்கே வந்து தங்கினார். இல்லைன்னா யாராவது பொண்ணு கொடுத்த வீட்டில் தங்குவாங்களா இவ்வளோ நாள்? நீ சொல்லலாம் அவர் தங்கச்சிக்காக தான் வந்தாருன்னு, அப்படியே வச்சுக்க. அதுக்குன்னு எவ்வளோ நாள் தங்குவாங்க? காலம் ஃபுல்லாக இங்கே இருப்பாங்களா? இல்லை இருக்க தான் முடியுமா? உனக்கும் அண்ணாவுக்கும் என்ன ப்ராப்ளம்னு இங்கே யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஆனால் எனக்கு தெரியும். ஆனால் ஷாக்காக அவளை பார்க்க உடனே இதுக்கும் காரணம் அண்ணா நினைக்காத. அவர் எதுவும் சொல்லலை. சூர்யா சொன்னான் உன்னை குணப்படுத்த ஒரு டாக்டராக உன்னை பற்றி, அதுவும் இப்போ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? உங்களால் மொத்த குடும்பமும் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. ஊரே சந்தோஷமாக இருக்க இந்த நேரத்தில் நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தியா? பல வருஷம் கழித்து மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு நிம்மதியே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். நானா?
அன்னைக்கு என்னமோ சொன்னியே அண்ணா அவர் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இங்கே வந்து அடி வாங்குறான்னு. அது எப்படி ஆனால் உனக்கு யோசிக்க தோணுச்சு? ஜிமின் ஒய்யன் மேலே உயிரே வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக ஜேகே அண்ணா தேவையில்லாமல் இவங்கக்கிட்ட வந்து அடி வாங்கணும்? அவ்வளோ பெரிய மனுஷன் அடி வாங்கினது அவர் தங்கச்சிக்காக இல்லை, உனக்காக, உன் சந்தோஷத்துக்காக. அவர் தங்கச்சி கல்யாணம் நடந்ததுக்கு முன்னாடியே உனக்கு கொடுத்த வாக்கு, உங்கள் மொத்த குடும்ப சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரே, அதுக்காக இங்கே வந்து எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டார். அதையும் அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் பண்ணார் உங்கள் மொத்த குடும்ப சந்தோஷத்துக்காக. சரி இதெல்லாம் விடு, ஓம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கே நான் வரேன். அண்ணன் பண்ணது தப்பு தான், ஆனால் அன்னைக்கு நீ என்ன நிலைமையில் இருந்தியோ அதே நிலைமையில தான் அவரும் இருந்தார். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஸ்வாதி என்ன 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 சொல்கிற அப்படின்ட்டு அவள் ஷாக்காக கேட்க, ஆமாம் உனக்கு யாரோ டோஸ் கொடுத்த மாதிரி தான் அண்ணாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் அண்ணாவுக்கு எல்லாமே புரியுது. ஸ்வாதி அப்படின்னு சூர்யா கத்திக்கிட்டே அவளை ஓடி வந்து தடுக்கிறான். விடுடா, என்ன இன்னும் எத்தனை நாளுக்குடா அண்ணன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு? ஏன் இவ மட்டும் தான் கஷ்டப்பட்டாளா? உடல் அளவில் படுற கஷ்டத்தை விட மனசளவில் அண்ணா அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காடா. ஸ்வாதி அமைதியாக இருன்னு சொன்னேன் அப்படின்ட்டு சூர்யா அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்கிறான். முடியாதுடா, நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாது. ஸ்வாதி என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது, வா அப்படின்னு அவளை இழுக்க அவன் கையை உதறி விட்டுட்டு, நீ என்னை அடித்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் நான் விட மாட்டேன். அன்னைக்கு நடந்த தப்புக்கு நீ தான் முழுக்க நீ மட்டும்தான் காரணம் அப்படின்ட்டு ஸ்வாதி வேகமாக கத்தி சொல்ல, அதை கேட்ட ஹனாவுக்கு கண்ணுலேருந்து டியர்ஸாக வந்துட்டே இருக்கு. நீ எல்லார் முன்னாடியும் அவரை அவமானப்படுத்தியும் அவர் அமைதியாக இருக்காருன்னா அது உன் மேலே வச்சிருக்கிற லவ். இதே இடத்துல வேற ஒருத்தர் இருந்தால் இந்நேரம் நீ எப்படியோ போன்னு விட்டுட்டு போயிருப்பான். ஆனால் அண்ணா ஏன்னா அவர் உன்னை உண்மையாக விரும்புகிறாரு. உன்னை ஊராக தேடி அலைஞ்சாரு. 3 மாதம் கழித்து தான் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நீ இந்த ஒரு நிலைமையில் இருக்கனே அவருக்கு புரிஞ்சுது. உன்கிட்ட உண்மையை சொல்லலான்னு நினச்சாரு. அப்படி சொன்னால் அந்த டாக்டர் உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னதுனால சைலண்ட்டாக இருந்துட்டார். ஒவ்வொரு தடவையும் நீ துடிச்சப்பா அவரோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? இது மட்டுமா? அவள் உயிரான்னு நினைக்கிற அவர் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமும் நீ தான். எல்லா தப்பும் உன்னோடது தான். உன்னால் உன் வாழ்க்கை மட்டும் இல்லை, ஜேகே அண்ணா, ஜிமின், ஒயன் 3 பேரோட வாழ்க்கையும் போச்சு அப்படின்ட்டு அவள் கோவமாக கத்த. அதை கேட்ட ஹனா அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்றா. ஹனா அப்படி பார்த்ததுமே ஸ்வாதி அப்படின்ட்டு வீடே அதிர்ற மாதிரி சூர்யா கத்துறான். அவன் கோவத்தை பார்த்து ஸ்வாதி நடுங்கி போய் பின்னாடி நகர்றா. மொத்த குடும்பமும் சத்தம் கேட்டு மேலே வராங்க. சூர்யா என்னாச்சுப்பா அப்படின்னு சதாசிவம் கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்ட்டு மரியாதையோட சொல்லிவிட்டு ஸ்வாதி முன்னாடி போயிட்டு, இன்னொரு வார்த்தை ஹனாவை பற்றி சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு கையை நீட்டி வார்னிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஃபர்ஸ்ட் டைம் சூர்யா கோவத்தை பார்த்த ஸ்வாதிக்கு கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. அப்போது சான் வேகமாக ஓடி வரான். சான் என்னாச்சு அப்படின்னு சூர்யா கேட்க, ஜேகேக்கு அவன் சொல்ல தயங்க, ஜேகேக்கு என்ன ஆச்சுடா அப்படின்ட்டு அவன் ரொம்ப பதட்டமாக கேட்க, அது வரைக்கும் உறைஞ்சி போய் நின்றுட்டு இருந்த ஹனா சான் அப்படி சொன்னதுமே அவன்கிட்ட ஓடி வந்து, சான் அவருக்கு என்னாச்சு? மொத்த குடும்பமும் அவன்கிட்ட தான் வராங்க. ஹனா ஃபோனில் ஜேகேவை யாரோ குத்திட்டாங்களா அப்படின்ட்டு முடிக்கிறதுக்குள்ளே அதை கேட்ட ஹனா அப்படியே இடிஞ்சு போயிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறா. ஹனா அப்படின்ட்டு அவளை தாங்கி பிடிக்கிறான். சான் என்ன சொல்கிற? யார் கால் பண்ணது அப்படின்னு கார்த்திக் கேட்க, சான் ஃபோனில் சொன்னதை சொல்ல அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே மொத்த குடும்பமும் கிளம்புறாங்க. கார்த்திக்கும் ஹனா மட்டும் வேகமாக ஒரு காரில் முன்னாடி போயிடுறாங்க. மற்ற எல்லாருமே அடுத்தடுத்த காரில் ஏறப்போக சான் அவங்களெல்லாம் தடுக்கிறான். என்னன்ற மாதிரி எல்லோரும் கேட்க அவன் சொன்னதை கேட்டு எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. சூர்யா ரொம்ப கோவத்தோட சான் கண்ணத்தில் ஓங்கி அறையிறான். சான் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக நிற்க உடனே கார்த்திக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, கார்த்திக் வேகமாக போ அப்படின்ட்டு ஹனா அழுதுகிட்டே சொல்ல, அவளோட வேதனையை பார்க்க முடியாமல் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகிறான். தென் சான் சொன்ன இடத்துக்கு வண்டியை நிறுத்த அது என்ன இடம்னு கூட ஹனா பார்க்காம வேகமாக உள்ளே ஓடுறா. உள்ளே போனால் அங்கே ஜேகேவை பார்த்து ஷாக் ஆயிடுறா. ஜேகே அமைதியாக சோஃபாவில் உட்காந்துருக்கான். ஆமாம் அவனுக்கு எதுவும் ஆகலை. ஜேகே அப்படின்னு கத்திக்கிட்டே ஆனால் அவன்கிட்ட ஓடி வந்து அவன் காலை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஆனால் என்னாச்சு அப்படின்னு அவன் பதட்டமாக இருந்துச்சு நின்று அவளை தூக்க ட்ரை பண்ணா. அவன் காலை விடவே இல்லை. உள்ளே வந்த கார்த்திக் நடந்த விஷயத்த சொல்ல, ஜேகே உன்னை யாரோ குத்திட்டாங்கன்னு சான் போய் சொல்லி ஹனா உன்கிட்ட வர வச்சுருக்கான். என்ன அப்படின்னு அவன் ஷாக்காக கேட்க, நீயும் ஹனாவும் சேரணுன்னு அப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல ஹனாவை பார்க்குறான். ஹனா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜேகே அவளை சமாதானப்படுத்த அவள் அழுதுகிட்டே, என்னை மன்னிச்சிடுங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் உங்ககிட்ட நான் கோவமாக பேசிட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அழுகிறா. அவள் சொன்னதை கேட்ட ஜேகே அகைன் கார்த்திகை பார்க்க, சுவாதி எல்லா விஷயத்தையும் சொல்லட்டும் அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்ல, ஜேகே அவனை கோவமாக பார்க்குறான். என்னை மன்னிச்சிடுங்க, நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் நான் தான் நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழவ. ஆனால் என்ன பேசுகிற அப்படின்ட்டு அவளை வலுக்கட்டாயமாக தூக்கி நிறுத்துறான். இல்லை, அன்றைக்கி நான் மட்டும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்துருந்தா இன்றைக்கி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இல்லை, அன்றைக்கி மட்டும் நான் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்த்துருந்தா இன்றைக்கி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எல்லா தப்பும் என் மேலே தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அவள் கையெடுத்து கும்பிடுறா. இல்லைடா, உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு அவள் அழுகிறத அவனால் பார்க்க முடியல. அவன் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அவள் ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிவிட்டு அவங்க மனசில் உள்ள வழியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கார்த்திக்கே கண்ணு கலங்குது. அவன் ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து போயிடுறான். ஜேகே அவன் ஹனாவை விலக்கி, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டே, எனக்கு அதுவே போதும் ஹனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டிஎஸை வைப் பண்ணி விடுறான். போதும்டா, அழாதீங்க, இது உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு ஜேகே சொல்ல, இப்போவும் என்னை பற்றி மட்டும்தான் அவன் யோசிக்கிறான்னு நினச்சா ஹனா டக்குன்னு அவனோட லிப்ஸ் அட்டாச் பண்ணி ஒரு டீப்பாக பேஷனேட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனால் ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். ஆனால் அது எதையும் கண்டுக்காமல் அவனை விலக்கி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கா. சாரிங்க, இனிமேல் எப்போவும் நான் அவங்கள விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அகைன் ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே அவளை விலக்கி, ஆனால் அன்றைக்கி சுயநினைவு இல்லாது உன்கிட்ட நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது, தப்பு என்னோடது தான் அப்படின்ட்டு அவன் ரொம்ப வருத்தமாக சொல்ல, இல்லைங்க ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் மட்டும்தான் தெரியும். நானே உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும், ஆனால் உன்கிட்ட சொல்ல முடியாத நிலமையில. ஆனால் அதான் அன்றைக்கி ஒரு பொண்ணை உன் மானத்தை காக்க எத்தனை பேரை தாண்டி வந்த, அதுவும் என்கிட்ட பாதுகாப்புக்காக வந்த பொண்ணை நான் அதுக்கு மேலே எதுவும் சொல்லாமல் அவன் தவிக்கிறான். அவன் கண்ணில் டிஎஸோட, நான் உன்கிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது ஹனா, அதுக்காக நீ எனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னை விட்டு மட்டும் போயிடாத ஹனா, உன் கூட இருந்து ஒரு நைட் தான், ஆனால் நீ இல்லாமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, உன்னை தேடாத இடம் இல்லை ஹனா. ஆனாக்கு இப்போ கூடமே ஜேகே ஏன் நம்மளை அன்றைக்கி விட்டுட்டு போனான்னு புரியல. அமைதியாக அவன் சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்க. அன்றைக்கி நைட் நீ என்ன நிலமையில இருந்தியோ அதே நிலமையில தான் ஹனா நானும் இருந்தேன். ஆனால் அப்போது ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் தொடர்றது தப்புன்னு நினச்சி உன்கிட்ட இருந்து விலகுனேன். ஆனால் நீ உன்னோட காதலை சொன்னதும் நான் என்னை மறந்துட்டேன். அன்றைக்கி நீ என்னை விரும்பி உன்னோட காதலை சொன்னியான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என் முழு மனசோட தான் என்னோடய லவ்வை சொன்னேன். நீ தான் என்னோடய மனைவின்னு உரிமையில் தான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். இப்போது நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. அப்படி மனைவியாக நினச்சவன் உன்னையே தனியாக விட்டுட்டு வந்தேன்னு தானே? அவ்வளோ ஆமான்ற மாதிரி தலையாட்ட, அன்றைக்கி நான் பண்ண பெரிய தப்பு உன்னை தனியாக விட்டுட்டு வந்தது தான். ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் அப்படி. அன்றைக்கி நீ என்கிட்ட ஒரு நியூஸ் பேப்பரை காட்டி ஒரு பொண்ணு கூட தகாத முறையில் இருந்தாங்கன்னு கேட்டியே, அது ஞாபகம் இருக்கா? அவ்வளோ ஆமான்னு தலையாட்ட, அன்றைக்கி நான் இருந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை ஹனா, நீ தான். அதை கேட்ட ஹனா அமைதியாக இருக்கா. ஜேகே அவளை பார்த்துட்டு, ஆனால் என்னை பிடிக்காதவங்க நான் குடித்த கூல்ட்ரிங்க்ஸில் மருந்தை கலந்து, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஒருத்தனை ரெடி பண்ணி வேறு பொண்ணு கூட இருந்ததா ஃபோட்டோ எடுத்து நியூஸ் பேப்பரில் போட்டுட்டாங்க. அதை கேட்டு ஹனா ஷாக் ஆயிடுறா. ஆனால் அன்றைக்கி நான் இருந்தது உன் கூட, எங்கே ஒன்று அப்படி போட்டுட்டாங்களோன்னு நினச்சேன். அந்த நியூஸ் பரவாமல் இருக்கணும்னு தான் அவசரமாக போனேன். நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு தான் போனேன். என்னோடய பேரையும் மானத்தையும் காப்பத்தை தான் தனியாக விட்டுட்டு போனீங்களா ஜேகே அப்படின்னு நினச்சவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஜேகே, சத்தியமாக உன்னை ஏமாற்றணுன்னு நான் போகலை ஹனா. அப்படி ஏமாற்றணும்னு நினச்சிருந்தா எங்கள் வீட்டு பரம்பரை செயினை உன் கழுத்தில் போட்டு உன்னை என் ஒய்ஃப் ஆக்கியிருக்க மாட்டேன். என்ன அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவளோட அந்த ஷாக்கான முகத்தை பார்த்த ஜேகே, அன்னைக்கு ஒய்யன் உன் கழுத்தில் ஒரு செயினை போட்டு விட்டாலே அது எங்கள் பரம்பரை செயின் ஹனா, எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமகளுக்கு போடுறது. உன்னை உடம்பால் மட்டும் இல்லாமல் மனசாலையும் என்னோடய ஒய்ஃபை ஏற்றுட்டு தான் அந்த செயினை உன் கழுத்தில் போட்டு விட்டேன். நீ கண்முழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த செயினை பார்ப்ப, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும். எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் நம்பிக்கையில் தான் ஹனா உன்னை அன்றைக்கி நான் தனியாக விட்டுட்டு போனேன். அப்படி நான் போயிருக்கக்கூடாது ஹனா, என்னால் தான் நீ சொல்ல முடியாத வேதனையை அடைஞ்சிருக்க. சத்தியமாக ஹனா, உனக்கு இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. எல்லாமே என்னோட தப்பு தான், நான் உன்னை விட்டுட்டு போனது தான் தப்பு அப்படின்ட்டு அவன் ரொம்ப கோவமாக கத்துறான். ஹனாவோட கண்ணுலேருந்து டிஎஸ் நிற்கிது. அப்போ தான் அவளுக்கு எல்லாமே புரியுது. அந்த செயினோட அர்த்தமும் அவளுக்கு புரியுது. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை அவர் தனியாக விட்டுட்டு போகல,
அவரோட ஒய்ஃபாக்கி என்னை ஏற்றுக்கிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினச்சிட்டு தான் விட்டுட்டு போயிருக்காரு. ஆனால் நான் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் மறுபடியும் மறுபடியும் அவரை தப்பாக தான் நினச்சிருக்கேன். எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமும் அவர் என்னை தப்பாக நினச்சி விட்டுட்டு போயிட்டாருன்னு தான் நினச்சேன். அப்போ எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லையே. எல்லா ஆம்பளைங்க மாதிரி இருந்தால் இவனும் அப்படின்னு கேவலமாக நினச்சிருக்கேன். ஆனால் என் ஜேகே ஒவ்வொரு தடவையும் அப்படிப்பட்டவன் இல்லைன்னு எனக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைக்க அவளுக்கு கண்ணீர் தான் வருது. இப்படிப்பட்ட மனுஷனை தப்பாக நினச்சா நான் உயிரோடவே வாழ அருகதையே இல்லாதவ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற கத்தி எடுத்து அவள் கையை அறுத்துக்க போக யதார்த்தமாக திரும்பின ஜேகே அதை பார்த்து ஹனா அப்படின்னு சொல்லி அவள் கையில் இருக்க கத்தியை தட்டி விட்டுறான். அப்போ அந்த கத்தி அவள் கையை அந்த கத்தி லைட்டாக ஹனாவோட கை கிழிச்சிருச்சு. ஆனால் என்ன காரியம் பண்ண பார்த்தா அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக கேட்டுக்கிட்டே பக்கத்தில் இருக்க துணி எடுத்து அவள் கையில் கட்டி விடுறான். என்னை விடுங்க, எல்லாம் உண்மையே தெரிஞ்சதுக்கப்புறமும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை நான் தப்பாக நினச்சிட்டேன். இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அவள் சொன்னதை கேட்ட ஜேகே உறைஞ்சி போய் நிற்கிறான். ஆனால் என்ன சொல்கிற, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. அண்ணி அந்த செயினை என் கழுத்தில் போட்ட அன்னைக்கே. அப்புறம் ஏன் ஆனால் என்னை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போனா? அன்னைக்கு நீ என்னை முழு மனசோட ஏற்றுக்கலையா அப்படின்னு உடஞ்ச குரலில் கேட்குறான். டக்குன்னு வாயை பொத்திட்டு இல்லைங்க அப்படி மட்டும் நினைக்காதீங்க, நான் முழு மனசோட தான் அன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்தேன். ஆனால் அப்புறம் ஏன் ஆனால் அன்னைக்கு நீங்கள் என்னை விட்டுட்டு போனதும் நான் இருந்த நிலமையை பார்த்து பயந்துட்டேன். என்னன்னு யோசிக்க கூட முடியல. மறுபடியும் என்கிட்ட யாராவது தப்பாக நடந்துக்க பார்த்தா உடம்பளவிலையும் மனசளவிலையும் அன்னைக்கு தெம்பு இல்லைங்க. எப்படியாவது என் வீட்டுக்கு போய் அண்ணாக்கிட்ட போயிடணும்னு நினச்சி உடனே அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் நான் போன டாக்ஸி டிரைவர் நான் இருந்த நிலமையை பார்த்து என்னை தப்பாக நினச்சிட்டான், வேறு மாதிரி பொண்ணுன்னு. அதை கேட்ட ஜேகேக்கு தலைக்கு மேலே கோவம் வருது. அவன்கிட்டேருந்து தப்பிச்சு எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஆனால் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. அன்றைக்கி செயினை பார்த்ததும் தான் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் நீங்கள் ஏன் என்னை விட்டுட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை அந்த டிரைவர் மாதிரி நீங்களும் என்னை தப்பான பொண்ணுன்னு அப்படின்னு அதுக்கு மேலே சொல்ல முடியாமல் ஸ்டாப் பண்ணிடுறா. ஹனாவோட நிலமை ஜேகேக்கு நல்லா புரியுது. எந்த ஒரு பொண்ணும் தானாக ஒரு பையனை தேடி வந்தாலே அவள் அப்படி தான் அப்படின்னு நினைக்கிறது உலகத்தில். அவள் அதை நினைக்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை மன்னிச்சிடுங்க, அப்படி நினச்சி விட்டுட்டு போயிருப்பீங்கன்னு நினச்சேன். அதனால தான் அவங்க முகத்தை கூட பார்க்க முடியாமல் தவிச்சேன். அதே சமயம் வேறு காரணம் இருக்கணும்னு என் உள் மனசு சொன்னிச்சு. ஆனால் எந்த முகத்தை வச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசுவேன்? என்னால் முடியலைங்க. உங்களுக்கு மனைவியாக இருக்கிற தகுதியும் சத்தியமாக எனக்கு இல்லை. நீங்கள் என் மேலே நம்பிக்கையோடு தாலி கட்டிட்டு போயிருக்கீங்க. ஆனால் நான் அப்படின்னு சொல்ல முடியாமா? அகெயின் அவள் காலில் விழுந்து அழுகிறா. இல்லைம்மா, இப்போவும் உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு அவளை தூக்க போக ஹனா மயங்கி விழுந்துடுறா. ஹனா ஹனா அப்படின்ட்டு அவளை தூக்கி சோஃபாவில் படுக்க வச்சு தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிக்கிறான். என்னை விட்டு போகாதீங்க அப்படின்ட்டு அவன் மயக்கத்தில் உளற அவன் கையை விடாமல் டைட்டாக பிடிச்சிக்கிறா. இல்லைடா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ என்னோடய ஒய்ஃப்மா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. உடனே அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறான். இங்கே நீங்கள் ஜிமின் உங்களை கூட்டிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வர. ஒயன் என்ன கேட்டல, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ வேறு பொண்ணை கட்டியிருந்தா எப்படி தான் சந்தோஷமாக இருப்பியான்னு? அதே கேள்வியை நான் கேட்குறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன மாதிரி வேறு யாராவது உங்கள் கழுத்தில் தாலி கட்டியிருந்தா அவங்கக்கிட்ட நீயும் இப்படி தான் க்ளோஸாக இருந்திருப்பியா? ஆமாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கூட யோசிக்காமல் டக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னது கேட்டு ஜிமின் உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறான். அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. இப்போவும் சொல்கிறேன், உன் கூட சேர்ந்து வாழ சொன்னது என் அண்ணா. நீ என் கழுத்தில் தாலி கட்டி உன்னோட மனைவியாக ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் என் அண்ணாவை பழிவாங்க. நீ என் கழுத்தில் தாலி கட்டி உன்னோட மனைவியாக ஏற்றுக்கிட்டதுக்கு காரணம் என் அண்ணாவை பழிவாங்க. ஒருவேளை நானும் தெரிஞ்சதுனால உன் கோவம் போச்சா, இல்லை என் அண்ணா உண்மையாக சொன்னனால உனக்கு கோவம் போச்சான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் கழுத்தில் தாலி கட்டியிருக்க. அதனால தான் என் அண்ணா உன் கூட சேர்ந்து வாழ சொல்லியிருக்காரு. அதுக்காக மட்டும்தான் உன் கூட இருக்கேன். ஒருவேளை என் அண்ணா உன்னை விட்டுட்டு வர சொன்னா ஜிமின் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் அண்ணா கூட போயிடுவேன். ஏன்னா எனக்கு என் அண்ணா தான் முக்கியம், அவருக்கு அப்புறம் தான் யாராக இருந்தாலும். அதை கேட்ட ஜிமினுக்கு மனசு ரொம்ப வலிக்குது. ஒயன், இத்தனை நாள் என் கூட இருந்திருக்க, உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட காதலே வரலையா அப்படின்னு அவன் கேட்க, நீங்கள் கூலா, ஏன் உனக்கு என் மேலே காதல் வந்துடுச்சா என்ன அப்படின்னு திரும்பி கேட்குறீங்க. ஜிமின் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்க. அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. அதை எடுத்து பேசுகிறான். அதில் சொல்கிற செய்தியை கேட்டு எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வேகமாக கேட்க, ஹாஸ்பிட்டலா ஜிமின் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பதட்டமாக கேட்க, ஃபோனை வச்ச ஜிமின், ஒயன் ஹனா மயங்கி விழுந்துட்டாலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
ஜிமின் அப்படின்னு அவன் கையை பிடிச்சிக்க. பயப்படாத, உன் அண்ணன் ஜங்குக்கு அவள் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் தான் வரான். தென் கொஞ்ச நேரத்துலேயே 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வராங்க. மொத்த ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. உங்கள் கையை விடாமலே டைட்டாக பிடிச்சிட்டு ஹனா அட்மிட் பண்ணியிருக்கிற ரூம்குள்ளே ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஹனாவும் ஜேகேவும் ஒன்றா கை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து ஜிமினுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறான். அண்ணா அப்படின்னு ஜேகே கிட்டே ஓடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்ததுமே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லு. ஹனா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல. ஹனா அப்படின்னு ஜிமின் ஹனா பக்கத்தில் வர, அண்ணா என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்க. ஜிமின் திரும்பி ஜேகே பார்க்க எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் தான் ஜிமினுக்கு உயிரே வருது. அவன் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹனாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தென் அவளை விளக்கி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அவன் ஹாப்பினஸ் குறையாமல் கண்ணில் டியர்ஸோடு கேட்க எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்காங்க அப்படின்னு ஜேகே சொல்ல. ஜிமின் கண்ணிலேருந்து டியர்ஸை பார்த்தோன்னே நீங்கள் அவன் பக்கத்தில் போயிட்டா அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. ஒயன் என் தங்கச்சி குணமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிவிட்டு ஆமாண்டா அண்ணா குணமாக்கிட்டா, இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் 2 பேரும் விலகி ஹனாவை பார்க்குறீங்க. அண்ணி என்னால் தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம், என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி அப்படின்ட்டா உங்ககிட்ட அவள் சாரி கேட்க. ஹனா என்ன பேசுகிற, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, சொல்லப்போனால் என்னை கட்டிட்டு இவன் தான் அவஸ்தைப்படுறான் அப்படின்னு ஜிமினை பார்த்து சொல்ல. அது வேணும்னா உண்மைதாண்டி அப்படின்னு அவன் ஜிமின் சொல்கிறான். ஹனா உனக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு ஜிமின் கேட்க. ஹனா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல. அதை கேட்ட உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. எங்கே அந்த சான் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.